2nd ஃப்ளோரில் அவங்க வீடு. ஆனால் பார்த்தீங்கன்னா வடகிழக்குலே படி வந்துருச்சு. வடகிழக்கு படிங்கிறது அந்த இடத்துல வந்து படிப்பை தடை பண்ணும். ஏன்னா நம்ம தலை சார்ந்த பகுதி, நம்மளோட பிரெயின், நம்மளோட நினைவாற்றல், நம்மளோட அறிவாற்றல், நம்மளோட புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் வைத்திருக்கக்கூடியது வடகிழக்கு. டிகிரி வயசு கரெக்டாக அந்த 45 டிகிரியில் அந்த படிக்கட்டு அமைஞ்சதுனால வாய்ப்பே கிடையாது. அதை உடைச்சி சரி பண்ணணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 3 மாடிகளையும் உடைக்கணும். சொல்லிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஈஸியாக, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மாடியில் 4th ஃப்ளோரில் வந்து ஒரு ரூம் வந்து பக்கா வாஸ்துப்படி ஒரு வீட்டோட அமைப்புப்படி 360 டிகிரிக்குள்ளே வடகிழக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை அதை பிளான் கொடுத்துருக்கேன், போட்டாச்சுங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து இப்போ ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தாலுமே இந்த வீட்டோட வாஸ்து பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துட்ருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து சொன்னது வந்து அந்த அங்கே போய் ஹாஸ்டல்னால் வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அதுவும் வந்து வடக்கும் கிழக்கும் அடைபட்ட ஒரு ரூமில் அந்த பொண்ணு படிச்சிட்ருக்காங்க. அப்போ உடனடியாக இங்கேயும் கரெக்ஷனு, அந்த ரூமையும் மாற்ற சொல்லியிருக்கேன்.